வெல்கம் டு ராமசாமி சாண்டிஸ் கோர்ஸ். சமஸ்கிருத சாமானிய ஞானம் பகுதி 1 பரிட்சையா 3rd பேப்பர். சமஸ்கிருத சாகித்யம் அதோட கண்டினியூஷனில் பார்க்கணும். மகாபாரதம் ஒரு உயர்ந்த இதிகாசம், அதாவது பெரிய புராணம் மாதிரி. இதை வியாச பகவான் ஏற்றினார். இது 1,00,000 ஸ்லோகங்களை கொண்டது. 1,00,000 ஸ்லோகம் இருந்திருக்கு. இது 18 பர்வாக்கள் அடங்கியது. 18 பகுதிகள் அடங்கியது. அவையாவன: ஆதினா பழைய பரச பற்றி, சபை, வன காடு, விராட நாட்டை குறிக்கிறது, உத்தியோக யுத்தத்தை குறிக்கிறது, பீஷ்மரை பற்றி, துரோணரை பற்றி, கர்ணனை பற்றி, சல்யனை பற்றி, லௌகீக அஸ்வத்தாமன்கிற இரவு போர், ஸ்திரீ பெண்களை பற்றி சொல்கிறது. எல்லாம் நோட் பண்ணிக்க. ஸ்திரீனா பெண்களை பற்றி சொல்கிறது. நான் நோட் பண்ணிக்க. சாந்தி, அமைதியை பற்றி சொல்கிறது. அனுசரணை, அறிவுறுத்தலை பற்றி, கட்டளையை பற்றி. அஸ்வமேத குதிரையாகும். ஆசிரமவாசி, அதாவது துறவியாக இருக்கிறது. துறவரம் பூண்டு ஆசிரமத்தை தங்கிறது. மௌசலை, இரும்பு கம்பி ஆயுதத்தை பற்றி. மகாபிரஸ்தானிக, பெரும் பயணத்தை பற்றி. சொர்க்கரோகணம், சொர்க்கலோகத்துக்கு விண்ணுலகத்துக்கு செல்வது. மகாபாரதம் வேதத்துக்கு சமமானது. பாரதி பட்சமோ வேதக என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வேதியாதியாதம் செய்ய தகுதி இல்லாதவர்களுக்கு வேதத்தின் பொருள் தெரிய வேண்டும் என்பதற்காகவே வேதவாசன் இந்த பாரதத்தை இயற்றினார் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது வேதத்தை பற்றி, அத்தியானத்தை பற்றி செய்ய தெரியாதவர்களுக்குலாம் வேதத்தை பற்றி நல்லா மீனிங் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வேதவசம் இந்த பாரதத்தை ஏற்றினார், மகாபாரதத்தை ஏற்றினார் என்றும் சொல்லப்படுகிறது. ஸ்ரீ சுதாதி ஜனதூனாம் ஸ்ரீயோ ந சூதி யோ தர்ச்சன இதி பாரதம விஸ்வாச முனினா விரதம். இதில் உள்ள ஆக்கியானங்கள், கதை நிகழ்ச்சி, உபயோகியானங்கள், சிறு துணைக்கதை நிகழ்ச்சி, துணை நிகழ்ச்சி, பல ஆக்கியானங்கள், உபாக்கியானங்கள் உள்ளன. இவைகளிலிருந்து பல நீதிகளை நாம் அறிய முடிகிறது. இதிலிருந்து பல விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது, நல்ல விஷயங்கள்லாம். இது தர்மசாஸ்திரம், காமசாஸ்திரம், அர்த்தசாஸ்திரம் முதலிய விஷயங்களை நன்றாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தர்மசாஸ்திரம், காமசாஸ்திரம், அர்த்தசாஸ்திரம் பற்றி தான் நல்லா சொல்லியிருக்காங்க. அதுபோல் பாரதிய அர்த்த நீதி, ராஜநீதி, ஆத்தியாத்ம சாஸ்திரம்,
ஆன்மீகத்தை பற்றி ஆத்தியாத்ம சாஸ்திரம் இவரை பற்றி தத்துவங்களும் விரிவாக உள்ளன. அதாவது இதில் பாரதிய அர்த்த நீதி, ராஜநீதி அதை பற்றி ஆத்தியாத்ம சாஸ்திரம் ஆத்மாவை பற்றி சொல்கிறது. இவைகளை பற்றி தத்துவங்கள் விரிவாக உள்ளன இருக்குது. கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் இம்மூன்றையும் போதிக்கும் பதவி கீதை இதில் காணப்படுகிறது. கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த 3 விஷயம் பகவத்கீதையில் இதில் தெரியுது, இதில் காணப்படுகிறது. மோட்சத்தை கொடுக்க வல்ல விஷ்ணு சஹஸ்ரநாமம் இதில் காண்கிறது. மோட்சத்தை கொடுக்க நல்ல விஷ்ணு சஹஸ்ரநாமம் இதில் சொல்லியிருக்காங்க. மற்றும் யக்ஷ பிரசனம், தெய்வீக காவலர், வித்ரநீதி, வித்ரனுடைய நீதி, பீஷ்மன் உபதேசம் பல ஆரிய தத்துவங்களும் இது அடங்கி இருக்கிறது. அந்த இதை வந்து யக்ஷ பிரசனம், வித்ரநீதி, பீஷ்மன் உபதேசம் இவங்களோட பல ஆரிய தத்துவங்களும் இதில் அடங்கியிருக்கு. பகவான் வியாசரே தன்னால் எழுதப்பட்ட மகாபாரதத்தை பற்றி கீழ்கண்டபடி கூறுகிறார். யோ வித்யாத் சத்ரோ வித்வான் சாக்கியபோ தி ஏதோ விஜய ந சாக்கிய அமிதம் காத் நைவ ச சாத் சாத் விசேஷனாக. எல்லாம் நோட் பண்ணிக்க. अर्थशास्त्रान्वितं लोकं धर्मशास्त्रान्वितं महत् कामशास्त्रान्वितं क्रोधक यासेन विदुबुद्धिना शुद्ध्वा सिद्धिर्गुपशतान् शास्य मल्लिंद्र दोषते उसको कीला गिरे है गिरम शुद्ध्वा कश व्यास कुशस्य வாகிவ. இதில் யுத்தத்தை விசேஷமாக பேசுவதை கொண்டு வீரரசம் தெளிவுபடினும் சாந்தரசத்தையும் முக்கியமாக கொண்டது பாரதம். அதாவது யுத்தத்தை பற்றி விசேஷமாக பேசுறதுனால வீரத்தை பற்றியும் தெளிவுபடமாக சாந்தரச அமைதியை பற்றியும் முக்கியமாக கொண்டது பாரதம். மகாபாரதம் இருக்கிறது. ராமாயணம் மகாபாரதம் சமஸ்கிருத சாகித்யத்தில் விளைவிக்க முடியாத கிரந்தங்கள். இதெல்லாம் விளைவிக்க முடியாத கிரந்தங்கள் ராமாயணம் பாரதம். கௌரவர்களுடைய பாண்டவர்களுடையும் பூர்ண சரித்திரம் இதில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கௌரவர்களை பற்றியும் பாண்டவரை பற்றியும் விரிவாக சொல்லியிருக்காங்க. தர்மத்தை சிறந்ததாக நினைத்தவர்கள் பாண்டவர்கள். தர்மத்தை பற்றி சிறந்த பாண்டவர்கள். அதனாலேயே பகவான் கிருஷ்ணன் பாண்டவர்களுடைய பக்கத்தில் சேர்ந்தார். பகவான் கிருஷ்ணன் பாண்டவர்களோடு சேர்ந்தார். மனிதனுக்கு தன் வாழ்க்கையில் தேவையான பல அம்சங்களும் இந்த மகாபாரதத்தில் காணப்படுகின்றன. மனிதனுக்கு தன் வாழ்க்கையில் தேவையான பல அம்சங்களும் இந்த மகாபாரதத்தில் காணப்படுகின்றன. மனிதனுக்கு தன் வாழ்க்கையில் தேவையான நல்ல விஷயங்கள்லாம் இந்த மகாபாரதத்தில் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நோட் பண்ணிங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.